வணக்கம். So, how are you guys? How's all your day today? I hope today is your best day. Hi Shankar, how are you? Hi, how's your day? Sorry, a long time I didn't come to a live video or do any videos due to my I'm in retreat for 1 week, so that's why I didn't came for thing. Hi, vanakkam. So today I'm going to teach you guys. I'm going to introduce some of the Buddhist deities. I have some picture here, so I just want to share some Vajrayana Buddhist deities or Buddhist, especially say as a Buddhist deities. Yeah. So I have few pictures like this. Okay, so I'm just going to share which one is which deity represent in Buddhism and Tantric Buddhism. So today we're going to talk about, that's why I'm in caption I talk about a transmission of Marichi. So Marichis will be look like this. Can you able to see? Okay, this is Marichi, who is a form of green Tara. So today I'm going to do this transmission of the practice and the mantra to you all guys. So should I want to talk in English or should I want to talk in Tamil? So which one is much better? Okay, this is Marichi. She writes on 1, 2, 3. Okay. She writes on a 7 bore, and she has 6 hands. Sorry, 8 hands. She have 8 hands, 3 face, and last this white face is Varaha. Someone requests me to talk in Tamil, so okay, vanakkam. ரொம்ப நாள் நான் இன்னைக்கு டிக்டாக் லைஃப்க்கு வரல பிகாஸ் ஐம் டூயிங் ரீட்ரீட். என்னோட சாதனை மந்திர ஜபத்தில் நான் ஒரு வாரத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தட்ஸ் வை டிடன்ட் கம் அண்ட் பிகாஸ் டியூ டு மை குருஸ் அட்வைஸ் ஐ ஷுட் பர்சியூ தட். ஸோ இன்றைக்கி வந்து சில வஜ்ரயான பௌத்தத்தின் இருக்கிற சில தெய்வங்களை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஐ ஹேவ் சம் பிக்சர் ஹியர். சில புடாஸ் பிக்சர்ஸ்லாம் இங்கே இருக்குது. எது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி காமிக்கிறேன். And then இன்னைக்கு வந்து I going to give you transmission by the blessings of my guru Gachi Rinpoche, Drupo Rinpoche, and His Holiness Karmapa and His Holiness Dalai Lama. By the blessings of our guru, எல்லா பௌத்த குருக்களுக்கும் blessings அனுகிரகத்தினால இன்னைக்கு வந்து I allowed to share some information about this deity இந்த தெய்வத்தை வந்து பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கேன். வஜ்ரயான பௌத்த தேவியான இந்த மாரிச்சி தேவியை பற்றி பேசலான்னு இருக்கேன். யூ கைஸ் கேன் சி, பார்க்க முடியுதா? ஸோ திஸ் மாரிச்சி, இந்த மாரிச்சி வந்து ஷீ இஸ் அ ஒன் ஃபார்ம். இவங்க வந்து ஆரிய தாரா, அதாவது கிரீன் தாராவோடைய ஒரு அவதாரம், ஒரு ரூபம். ஸோ திஸ் மாரிச்சி அவங்க உடல் பார்த்தீங்கன்னா தங்க நிறம். அவங்க உடல் வந்து தங்க நிறம், 3 முகம். அந்த 3வது முகம் வந்து இஸ் அ போர் ஃபேஸ், காற்று பண்டி முகம். இந்த மாரிச்சி பற்றி வந்து நான் ஏற்கனவே என்னோட ஒரு டிக்டாக் வீடியோவில் சில வீடியோவில் போட்டிருப்பேன் மாரிச்சி பற்றி. ஸோ ஐ திங்க் யூ கைஸ் கேன் கோ அண்ட் சி. ஸோ ஷி ஹேவ் 8 ஹேண்ட்ஸ், 8 கை, அஷ்டபுஜம், 8 கை இருக்குது. இது வந்து 7 பன்றி ரதத்தின் மேல் உட்காந்துருக்காங்க. ஓகே, ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் வராகி அம்மனையும் இவங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ வராகி இஸ் வராகி, திஸ் இஸ் மாரிச்சி வராகி, இஸ் அ புத்திஸ்ட் டெய்டி. ஸோ கம்பேரிசன் பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ திஸ் அபவுட் இந்த தாரணி பற்றி தான், இவங்களோட ப்ராக்டிஸ் அண்ட் மந்த்ரா,
எப்படி ஜபம் பண்ணுறது, இவங்க மந்திரம் என்னதான் ஐம் கோயிங் டு கிவ் யூ தட் மந்த்ரா அண்ட் ட்ரான்ஸ்மிஷன். ஸோ ஃபார் தோஸ் ஹூ லைக், ஏன் இது வந்து நான் கொடுக்குறேன்னா பிகாஸ் இது வந்து புத்தரினால் போதிக்கப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ். ஸோ யார் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், குரு இல்லைனா கூட இந்த மந்திரத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வெரி பெனிஃபிட்ஸ் அண்ட் கேன் கெயின் சம் சித்தி. சில சித்தி அடையிறதுக்கும் இந்த இவங்க மரிச்சி மந்திரம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யா, ஸோ இவங்கள பற்றி நம்ம பேசுகிறவனுக்கு, ஹாய் வின்டர் உமன், ஹவ் ஆர் யூ, ஹவுஸ் யோர் டே. ஸோ சில டெய்டிஸ் இருக்காங்க, புத்திஸ்ட் டெய்டிஸ் இங்கே பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். மேபி இதுக்கு முன்னுக்கு நீங்கள் இதை பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு ஷோ யூ திஸ். திஸ் இஸ் yellow ஜம்பாலா, த புட்டா ஆஃப் வெல்த். ஆன்மீகத்தினுடைய how to say a Buddha of wealth. தமிழ் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வெல்த்னே எப்படி சொல்கிறது, வெல்த் அதாவது எப்படின்னா ஜம்பலா இஸ் அ புதா ஆஃப் வெல்த். மீன்ஸ் நல்லா காசு பணம். பார்க்க குபேரன் மாதிரி இருப்பார், ஆனால் அது குபேரன் கிடையாது. ஸோ இவர் பேர் வந்து ஆரிய ஜம்பாலா. ஸோ இவங்க ப்ராக்டிஸ் வந்து புத்திஸ்டில் வந்து பௌத்தத்தில் வந்து ரொம்ப பிரசித்தமாக எல்லாம் இதுவும் பண்ணிக்கிட்டு வருவாங்க. ஏன் சைனீஸ் வந்து ரொம்ப பணக்காரங்க இருக்காங்கன்னா அது ரகசியம் இவர் தான். ஸோ இவர் மந்திரம் கூட யார் வேணாலும் ஜபம் பண்ணலாம். ஹிஸ் மந்த்ரா இஸ் ஓம் ஜம்பாலா ஜாலேந்திராய ஸ்வாஹா, ஓம் ஜம்பாலா ஜாலேந்திராய ஸ்வாஹா. ஸோ இவர் பிக்சர்ஸ் வந்து வச்சு நீங்கள் இவர் தியானம் பண்ணி இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா இவருக்கு வந்து Golden Young Boy. I think that one is a Thailand one. So Thailand one is not a pure Buddhist. So this one is spoken by Buddha himself. நான் இதை பற்றி நான் காமிக்கிற சில விஷயங்கள் வந்து புத்தரே போதிக்கப்பட்ட ஒரு புத்தரினால் போதிக்கப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ். ஸோ திஸ் இஸ் அ ஜம்பாலா, Buddha of wealth or Buddha of generosity. So that's why he have a big belly and yellow in color. எதுக்கு yellow in color னா yellow means increasing. So he's increase your wealth. சாரி, எனக்கு தமிழ் அவ்வளோ விளக்க தரல. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன், பட் தென் ஐ யூஸ் இங்கிலீஷ் ஃபார் கரெக்ட் திங். ஸோ அவர் வந்து மெங்கூஸ் வச்சுருக்காரு, கீரிப்பிள்ளையை வச்சுருக்காரு. ஸோ இதில் வந்து சிந்தாமணி பழம்னா கேட்டதை கொடுக்குற ஒரு பழம். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மணிகள், சிந்தாமணிகள்லாம் இருக்கும். அதாவது ஹீஸ் அ வெல்த், நல்ல காசு பணம், ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஆகிறதுக்கு எல்லாத்தையும் இந்த ஜம்பாலா வந்து they pray to Jambala and do the practice of Jambala. That's why Chinese and Tibetans and all those who practice him are very wealthy. நல்லா உயர்ந்த ஒரு இதில் வந்து இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஜம்பாலா. you guess, நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ஜம்பாலா JAMBALA ஜம்பாலான்னு தட்டிங்கன்னா you get the things about him information. This is Jambala, green yellow Jambala or Arya Jambala. Okay, then we go to other picture. So this is Pancha Buddha, 5 Buddhas or Pancha Kula Buddha, Pancha Dhyani Buddha. So the center white Buddha is a Vairochana, is a Buddha Kula, Tathagata Kulam. And this one is a red Buddha or Amitabha Buddha, is a Padma Kulam. And this one is a yellow Buddha, is a Ratna Sambhava, is a Ratna Kula. And this one is a blue Buddha, is Akshobhya Buddha, which is Vajra Kula. And then this one green Buddha is Amoga Siddhi Buddha, which is Buddha of activity, Karma Kula. So Buddha Kula, Padma Kula, Ratna Kula, Vajra Kula, and then Karma Kula. So these 5 Buddhas are basic, all the tantric teachings. These 5 Buddhas are all the tantric teachings Buddhas. So you guys can see Pancha Buddhas or 5 Dhyani Buddhas. Okay. And then we go to this. I have talked about இது குரு பத்ம சம்பவர் பற்றி நான் நிறைய இதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ குரு பத்ம சம்பவா, center is a Guru Padma Sambhava.
and then all other arahants, the 16th arahant or saint, rishi or enlightened Buddha, they are enlightened saints. So then center is a Padmasambhava, Guru Padmasambhava. You guys can go to YouTube and see his story well documented there. So this is Guru Padmasambhava, which is father of all the Tibetan Buddhism. He is the one who went to the Tibet and established Tantric Buddhism there, and he also known as the second Buddha, Guru Padmasambhava or Guru Rinpoche. So this is him, Guru Padmasambhava. Okay, so next. Okay, this one is a Hayagriva, a simple form of Hayagriva. Hayagriva, don't confuse with a Vishnu Avadara Hayagriva. Vishnu Avadara Hayagriva vera, ivar vera. இவர் வந்து அமிதாபா புத்தா நம்ம காமிக்கல சோப்பு நிறத்தில் புத்தர்னு அவரோட எமனேஷன் தான் இது. So Hayagriva is actually an emanation of Amitabha Buddha. He manifests to control all the Nagas problem and pandemic, and he also manifests to clear all your obstacles. So you can see his head is he's a horse, green horse. And then he holds a pasa கயிறு வச்சிருக்காரு. I think I can show you. பாச கயிறு வச்சிருக்காரு. And then he has a கதை பாசம். அவர் தலையில வந்து நீல கலர் ஹார்ஸ் குதிரை இருக்கு, அஸ்வம். கீழே வந்து they are demons who give lot of problems in our life, in our ஆன்மீக பயணத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தா இவங்க தான் கிரியேட் பண்றாங்க. So Hayagriva is very be a protector to all Buddhists, and not only Buddhists, to all beings who practice Dharma correctly. So Hayagriva mantra is Om Vajra Krodha Hayagriva Hulu Hulu Hum Ped. Your mantra Om Vajra Krodha Hayagriva Hulu Hulu Hum Ped. Om Vajra Krodha Hayagriva Hulu Hulu Hum Ped. Om Vajra Krodha Hayagriva Hulu Hulu Hum Ped. Okay? Okay, now. So this is Mahakala, 6-arm Mahakala, and his entourage Parivar, 6-arm Mahakala. Okay, this is 6-arm Mahakala, 6 கை கொண்ட Mahakala. This is not, இவர் வந்து Mahakala சிவன் கிடையாது. He is emanation of Avalokiteshvara, the Buddha of compassion, or Kuan Yin. அவரோட protector ரூபம் இதுதான் மகாகாலா, 6-arm மகாகாலா, or known as a விக்னாந்தக மகாகாலா. ஏன் விக்னாந்தக மகாகாலானா, you see கீழே வந்து விநாயகர் இருப்பாரு. விநாயகர், he trample on Vinayaka, who is the creator of obstacles. So Vignantaka Mahakala is the one who clear all your obstacles into your Dhamma path. So this is 6-arm Mahakala. Okay. This is Simhamukha. Simhamukha or Simhavaktra or lion face Dakini. That day I given this practice too. Again I will do again. Maybe in future or maybe some days after I will do this practice and transmission of this practice. Okay, it's very powerful practice. If you இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது பில்லி சூனிய ஏவல் மற்றும் சில பிசாசுங்க யக்ஷினிங்க தொல்லை அந்த மாதிரி தொல்லைகள் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா அந்த அனுப்புவனவங்க கிட்டேயே நீங்க திருப்பி இந்த ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்க அனுப்புவனவங்க கிட்டேயே நீங்க திருப்பி அனுப்பலாம் அந்த ரிவர்சல் ஆஃப் யுவர் நெகட்டிவ் திங்ஸ். So this is very powerful practice. All Buddhist gurus and Buddhist lamas are practicing this deity. It's very powerful. Okay, this is Simhamukha, the lion face Dakini, the rightful lion face of Dakini. So this is Heruka Chakra Sambhara. Is one of the higher tantric deity in Buddhism. Anuttara Yoga Tantrathila, Maha Anuttara Yoga Tantrathila is a very big tantric, higher tantra. Only இவங்கள வந்து நீங்க practice பண்ண போனோம். Heruka Chakra Sambhara with Vajravarahi. Actually he embraced Vajravarahi.
So if you want to do this practice, you need empowerment. So you need empowerment to do this, or transmission from a lineage guru. Then only you can practice him or her. Okay, this is Heruka Chakra Samvara. So actually வந்து இந்த Heruka Chakra Samvara coming 24th வந்து Buddhist yogi, Maha yogi, Drupa Rinpoche is one of my guru. He giving this teaching tantra. So யார் வேணாலும் join பண்ணலாம். He giving the diksha for him for this. So if you those who are interested can PM me. Maybe I can add you in that group, and you need to register பண்ணணும். காசு எதுவுமே இல்லை, ஃப்ரீ தான். ரிஜிஸ்டர் பண்ணி ஆனால் சில கமிட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ கமிட்மெண்ட்ஸ் இஸ் நாட் அ பிக் திங். யூ ஜஸ்ட் நீட் ஹேவ் லவ் ஃபார் அதர்ஸ். ஒன். நம்பர் 2, இந்த ஹேருக்கா சக்கர சம்வாரா தீக்ஷா நீங்கள் வாங்கினீங்கன்னா யூ நீட் டு ப்ராக்டிஸ் இஸ் மந்த்ரா ஃபார் 100,000 times. So this is your lifetime commitment. And yeah, if those who are interested can things with me lah. So this is Heruka Chakra Samvara. Hi Kartik. Hi. So this is Yamantaka. That day I யாராச்சும் என்னோட previous live video பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். This is Yamantaka. He is known as a Vajra Bhairava also. His practice இவரும் வந்து சக்கர சம்வாரா மாதிரி தான். He is a very higher tantric deity. You need proper empowerment and teachings from a guru. Then only you can practicing him. Yamantaka or Vajra Bhairava. Don't confuse with the Kala Bhairava. This is not Kala Bhairava form. This is not Shiva at all. This is complete Buddha. So he has a buffalo face, 9 heads, 9 தலை. பிரதமையான தலை வந்து எருமபாத தலை. And then he has a 36 arm, 36 கை, 16 கால்கள் கொண்ட இந்த வஜ்ர பைரவா யமந்தகா. Okay, so next, okay, I think that's all. So today, so this is a certain Buddhas and deities in Tibetan Buddhism, not only Tibetan Buddhism. In Vajrayana Buddham Bauta Margatila, Vajrayana Bauta Margatila, we have lot of tantric deities to you to practice, and those who have karmic connection to the certain deities, you guys can able to practice that. So today I'm going to give you a transmission of a practice of Mahamarichi Varahi, but don't confuse with the another Varahi. This is not that Varahi. This is Mahamarichi. அவங்களுக்கு அவங்க உடம்புக்கு 3 தலை இருக்கு, 3 முகம், 8 கைகள், 7 காற்று பண்டி ரதத்தின் மேல் வருபவங்க இவங்க மகாமாரிச்சி. So I'm going to give you this practice and the mantras and how to do this meditation. So those who like, please comment. I join, comment join, so that I know how many people are interested to practice this Mahamarichi Devi. It's a Buddhist practice, and it's very profound practice and teaching by Buddha himself. So those who are interested can make it to know. Okay, Mahamarichi. கையில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையில் வந்து பரசு வச்சுருக்காங்க. பரசு, தனுர், அம்புல தனுர், அப்புறம் இதில் வந்து அம்பு, இங்கே வந்து பாசம், இங்கே வந்து ஐ திங்க் இட்ஸ் அ நீடல், துணி துவைப்பாங்களே, துணி தைப்பாங்களே அந்த நீடல். அண்ட் தென் ஷி ஹோல்ஸ் அங்குஷம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் கையில் வந்து அசோக கண்டான்னு ஒரு மரம், அந்த மரம். அப்புறம் கையில் வஜ்ராயுதம். அண்ட் தென் ஷி சிட்ஸ் ஆன் அ வைல்ட் போர். Can able to see, right? So I'm going to read the text for you, and கீழே வந்து நான் மந்திரம், there has 3 mantras for her, the long mantra, the middle mantra, and the short mantra. So those who like to join can make it to know. இந்த பிக்சர் வேணும்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு மகாமாரிச்சி மாரிச்சி அப்படின்னு தட்டிங்கன்னா இந்த டெய்டி வருவாங்க. So அதில் நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். So those you like that picture can print it out and laminate it. Okay, any other questions before giving the transmission of the text and the mantra and how to practice her? Got any questions இருந்தா கேட்கலாம்.
regarding on this இத பத்தி மட்டும் கேள்விகள் இருந்தா தாராளமா கேட்கலாம். So I think no one's here, so I'm continuing to give this transmission. Those who are in the live video are blessed, and please make this practice as your main practice. So it's very profound practice. And where did I get this practice is from my Drupal Ringchen Rinpoche, Mahaguru, Mahayogi, and also my Gachin Rinpoche, also guru from Kagyu tradition of Buddhism. So this is very profound practice, Mahamarichi Devi. Okay, so I'm going to read the text for you guys, and the mantras I will be upload in your chat sessions, and I also will do a small part of video about Marichi in my TikTok video, so you guys can able to recollect or see that mantra again. Okay, so okay, இந்த தாரிணி வந்து ஆரிய மாரிச்சி நாம தாரிணி. Okay, it's a given by Buddha himself in the India. பத்மகிருத்தான்னு ஒரு ஊர்ல புத்த பகவான் இந்த ஆரிய மகா மாரிச்சி நாமதாரணி கொடுத்திருக்காரு. So in the text வந்து it's not a tantric text, but it's a sutric text. யார் வேணாலும் பயன்படலாம், யார் வேணாலும் இதை practice பண்ணலாம். Okay, so homage to all Buddhas and Bodhisattvas. Thus have I heard. Once the blessed one was dwelling in Sravasti. ஸ்ராவஸ்தியில இருக்கும்போது அநாதபிண்டிகா என்ற ஒரு நகரத்தில ஜேதவனா என்ற ஒரு இடத்துல பகவான் புத்தர் இருக்கும்போது அவருடைய together with a great gathering of 1250 monks 1250 புத்த பிக்குகள் இருந்திருக்கார்கள். And a great gathering of many bodhisattva mahasattva, நிறைய bodhisattva mahasattvaர்கள் இருந்திருக்கார்கள். புத்தர்கள் மினுக்கி அமர்ந்து கொண்டிருக்கார்கள். At the time blessed one said to the monks, there is a goddess called Marichi. She travels before the sun and the moon. அதாவது சூரிய பிம்பம், இந்த goddess Marichi அப்படின்னு சொன்னா she is a goddess of சூரிய பிம்பம். சூரியனோட முதல் பிம்பம் பிரகாசம் ஒளி வருதுல, அதுதான் இந்த goddess Marichi. So she is invisible, uncrossable, unstoppable, unsuperable, indomitable, unsurpassable, unassailable, invulnerable, unconquerable, imperishable, invincible. அதாவது இவங்க வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, அவங்கள பிடிக்க முடியாது, அவங்கள நிறுத்தி வைக்க முடியாது. She is vulnerable and uncontrollable, அவங்கள control பண்ண முடியாது, imperishable, invincible. So I think I translate Tamil, so some தவறா இருந்துச்சுன்னா I'm sorry. Monks, whoever recall the goddess Marichin name likewise will become invisible. அதாவது யார் மாரிச்சியோட நாமத்தை வந்து சொல்றாங்களோ, அந்த மந்திரத்தை சொல்றாங்களோ, அவங்களும் வந்து மாரிச்சியாகவே இருப்பார்கள், மாறுவார்கள், உணருவார்கள் அப்படின்னு புத்த பகவான் சொல்றார். Thus I myself by recalling the goddess Marichi name have become invisible. அதே மாதிரி இந்த மாரிச்சி நாமத்தை சொன்னீங்கன்னா நீங்களும் மாரிச்சி மாதிரியே உங்களால மறைஞ்சு போக முடியும். உங்களால யாராலையும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது, யாராலையும் உங்களை அடக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு புத்த பகவான் சொல்றார். ஸோ இந்த மந்திரம் 3 விதமான மந்திரம் இருக்கு சொன்னேன். காடஸ் மாரிச்சியோட 3 விதமான மந்திரம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் ரிட்டனா எழுதிக்கோங்க. யார் யாருக்கு ரியலி வாண்ட் டு ப்ராக்டிஸ் மாரிச்சி, ப்ளீஸ் ரைட் இன் யோர் திங். Tayatavom Padakramasi Parakramasi Udayamasi Nairamasi Arkamasi Markamasi Uramasi Vanamasi Gulmamasi Chivaramasi Mahachivaramasi Antadanamasi Swaha. Okay, so the mantra I think I will check here. Om Padakramasi Parakramasi Udayamasi
Neiramasi. I think நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ மேபி இட்ஸ் ஈஸி ஃபார் யூ. ஆர் இந்த மந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தனிப்பட்டியாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்களா, யூ ஜஸ்ட் கம் டு மை பிஎம். ஸோ மேபி ஐ கேன் கிவ் தட் mantra in written form. So the mantra again, repeat again. Om Om Padakramasi, Om Padakramasi, Parakramasi, Udayamasi, Neiramasi, Arkhamasi, Markhamasi, Uramamasi, Vanamasi, Gulmamasi, Chivaramasi, Mahachivaramasi, Antardhanamasi Swaha. Okay, so those who want the mantra can PM me. This is the first mantra. Okay, now we go to second mantra. Om Goddess Marichi, please protect me on the road. Please protect me from taking wrong path. Please protect me from dangerous beings. Please protect me from danger of tyrants. Please protect me from danger of elephants. Please protect me from the danger of thieves. Please protect me from danger of nagas. Please protect me from the danger of lions. Please protect me from danger of tigers. Please protect me from dangers of fire. Please protect me from danger of water. Please protect me from dangers of snakes. Please protect me from danger of poison. Please protect me from danger of opponents and adversaries. Okay, so this is one kind of prayer. So first mantra is Om Padakramasi, Parakramasi, Urdhvamasi, that mantra. And then we go to second mantra, Namo Ratnatrayaya, Om Alo Talo Kalo Sachalo Sambhamurdati Raksha Rakshamam. So Mahamarichi, when you pray to Mahamarichi, whenever you go to like jogging or like jungle trekking, or you go to some adventurous place, or anyways before you go out to your work, or you're driving your car, Kadi Automotive City, whatever, if you pray to her, it's very benefits. She's a protector and she's a wish fulfiller deity. Okay, so second mantra is Namo Ratnatrayaya, Om Alo Talo Kalo Sachalo Sambhamurdhati Raksha Rakshamam. Please protect me and all beings from all adversities, danger and disease. Swaha. Okay, so this is two mantras are like explicit mantra, like episode prayoga mantra madri. So now we go to her moola mantram. அதாவது மகாமாரிச்சியோட மூல மந்திரம். இட்ஸ் வெரி லாங் அண்ட் வி ஹேவ் ஷார்ட் வெர்ஷன். நீட் லாங் வெர்ஷனும் இருக்கு, ஷார்ட் வெர்ஷனும் இருக்கு. ஸோ her long version is homage to the goddess Marichi. Recite this, the heart essence of Marichi. Om Om Vathali Vadhali Varali Varahamukhi Sarva Dushta Pradushtanam Chakshur Mukham Bhanda 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 Mukham Jambaya Stambaya Mohaya Swaha. Om Mariche Swaha. Om Varali Vadhali Vadhali Varahamukhi Sarva Dushta Pradushtanam Sakshur Mukham Bhanda Bhanda Swaha. Again I read. Om Vathali Vadali Varali Varahamukhi Sarva Dushta Pradushtanam Sakshur Mukham Bhanda 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 Mukham Jambaya Stambaya Mohaya Swaha. Om Mariche Swaha. Om Varali Vadali Vadhali Varahamukhi Sarva Dushta Pradushtanam Sakshur Mukham Bhanda Bhanda Swaha. And her short mantra is Om Marichi Mam Swaha. So modana main moola mantra வந்து இது நீட். Om Vatali Vadali Varali Varahamukhi Sarva Dushta Pradushtanam Mukham Bhanda 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 Mukham Jambaya Stambaya Mohaya Swaha. So main mantra அதோட இன்னொரு ஷார்ட் வெர்ஷன் வந்து Om Marichi Mam Swaha. Om Marichi Mam Swaha. So இந்த மாரிச்சியோட பீஜாட்சரம், அதாவது 6 syllable பீஜாட்சரம் வந்து மம். And her short version mantra is Om Marichi Mam Swaha. And long version is Moola Mantram Om Vatali Vathali Varali Varahamukhi Sarva Dushta Pradushtanam Sakshur Mukham Bhanda 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 Mukham Bhanda Mukham Jambaya Stambaya Mohaya Swaha.
Om Marichiye Swaha, Om Varali Vadali Vadhali Varahamuhi, Sarva Dushta Pradushtanam Sakshurmukam Banda Banda Swaha. So it's very powerful mantra. So those who want directly this mantra can PM me. Maybe I can give you in the written form. Okay. So hi Hunger, hi. Anna, can you say Kaliman Mandram please? No Nirosha, you நீங்க வந்து வேற ஐயர்கிட்ட நீங்க போய் கேட்கலாம். Even though I know I won't tell this, maybe you can find some Hindu gurus or Hindu acharyas. Okay, I'm sorry for that. Okay, so Maha Marichi Mandram Om Marichi Mam Swaha. அவங்களோட பீஜாட்சரம் வந்து is a mum, M-A-M, mum. மெயின் மூல மந்திரம் வந்து ரெண்டு இருக்கு, லாங் வெர்ஷன் இருக்கு, ஷார்ட் வெர்ஷன் இருக்கு. ஸோ ஷார்ட் வெர்ஷன் இஸ் ஓம் மாரிச்சி மம் ஸ்வாஹா அண்ட் லாங் வெர்ஷன் இஸ் ஓம் வதாலி 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 வராலி வராஹமுகி சர்வதுஷ்ட பிரதுஷ்டானம் சக்ஷுர்முகம் பண்ட பண்ட ஸ்வாஹா. இஸ் திஸ் ஜம்பாலா? நோ 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 நோ, நாட் ஜம்பாலா. திஸ் இஸ் மாரிச்சி Ozerma. Ozerma, wait, Jambala is here. So this is Jambala. That's one you say. This is Jambala. I not yet give Jambala. Maybe next time I will do that. Ozerma. So this is Ozerma. Ozerma mantra or Marichi, Maha Marichi Devi is Om Marichi Mam Swaha. Or another mantra is Om Varali Vadali Vathali Varahamukhi Sarva Dushta Pradushtanam Chakshur Mukha Banda Banda Swaha. So you guys can hear me for this mantra. And so there's the conclusions of Arya Marichi Namadarini. So whenever you go, how to chant is very easy. I teach you. Have a small picture size Marichi or a photo நீங்க வெச்சுக்கோங்க. Small size, big size or whatever size. Whether you're going to travel. Is that Sanskrit you are reading? Yes, I'm reading the Sanskrit. So take the Marichi photo. In your house, you put the Marichi photo and make offerings to her. What kind of offerings is can? But vegetarians lah, mostly vegetarian foods. Black tea or tetare or whatever, juice or milk, something you can offer to her. And then you can offer her flowers, you can offer her lights, நெய் விளக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆஃபர் பண்ணலாம். ஸோ ஃப்ளவர்ஸ் ஆஃபர் பண்ணலாம். ஸோ by then you put the Marichi photo, you just put like that and then you can chant Om Marichi Mam Swaha. Either right side or left side, it ups to you, no matter. அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. So you take the mala, any kinds of mala is okay for Marichi. Okay, so you take and then you chant Om Marichi Mam Swaha, 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 Om Marichi Mam Swaha. நீங்க ஜபம் பண்ணலாம். If you guys want for long mantra, மூல மந்திர மாரிச்சர மூல மந்திர நீட்டான மந்திரம் வந்து ஓம் வதாலி வராலி வராஹமுகி சர்வதுஷ்ட பிரதுஷ்டானம் சக்ஷுர்முகம் பண்ட பண்ட ஸ்வாஹா. ஓம் வராலி வதாலி வதாலி வராஹமுகி சர்வதுஷ்ட பிரதுஷ்டானம் சக்ஷுர்முகம் பண்ட பண்ட ஸ்வாஹா. ஓம் வராலி வதாலி வதாலி வராஹமுகி சர்வதுஷ்ட பிரதுஷ்டானம் சக்ஷுர்முக பண்ட பண்ட ஸ்வாஹா. Yes, Marichi Mam Swaha. Correct. This is a short version. And long version is maybe you guys can PM me. I cannot type there. When you PM me, I give you the long version. So long version நீங்க கேட்கலாம், நீங்க ஜபம் பண்ணலாம். So for you, for benefits of you, who is Maharishi? Knows Maharishi is a Maha Marichi. She is a goddess of dawn, and she is one form of a green Tara. So she is spoken by Buddha himself. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிஸ் எப்போ பண்ணலாம், இந்த மாரிச்சியோட மந்த்ரா ப்ராக்டிஸ் நீங்கள் எப்போ பண்ணலாம்னா பிஃபோர் சன்ரைஸ் ஆர் ஆஃப்டர் சன்செட். பிஃபோர் சன்ரைஸ் அண்ட் ஆஃப்டர் சன்செட், இல்லைனா பிஃபோர் மூன் ரைஸ், இல்லைனா ஆஃப்டர் மூன் செட். ஐ திங்க் ஸோ. தமிழ் எப்படி சொல்கிறது, சூரியன் மேலே வரும்போது சூரிய உதயம் வர்றப்ப நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை சூரிய அஷ்டமனம் பிறகு இதை நீங்கள் பண்ணலாம். And then
சேம் நிலா பௌர்ணமி நிலா வெளியே வர்றப்ப கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ மேபி த பெஸ்ட் டைம் ஃபார் ஹர் இஸ் பிரம்ம முகூர்த்தம். அதாவது சூரியனோட பிம்பம் வருதுல மேலே, அந்த பிம்பம் தான் இந்த மகா மாரிச்சி. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஷி ஹவ் 3 ஃபேஸ், ரெட் கலர், மெயின் வந்து yellow கலர், ஷி ஹேவ் அ ஒயிட் போர் ஃபேஸ், வெள்ளை காற்று பண்டி முகம், வதாலி வராலி வராகமுகி, வதாலி வராலி வராகமுகி. அவங்களுக்கு 8 கை இருக்குது. 7 பன்றி ரதத்தின் மேல் வருபவர். எப்படி வந்து சூரியன் வந்து 7 குதிரை மேலே வருவாரோ, சூரியன் மினுக்கு இவங்க போவாங்க. ஸோ இட்ஸ் 7 போர், 7 காற்று பண்டியோட சக்கர ரதத்தின் மேல் போவாங்க. இவங்க வந்து மகாமாரிச்சி. ஓம் மாரிச்சி மம் ஸ்வாஹா. or long mantra. I'm going to recite the long mantra for you guys. So Anna, can I talk to you in guest? Please wait பண்ணுங்க தினேஷ். I recite the mantra, the long version. For those who need the long version, எனக்கு PM பண்ணுங்க. I can send you the mantra. So the mantra will be Om Vadali Vadali Varali Varahamukhi Sarva Dushta Pradushtanam Sakshur Mukam Banda Banda Jambaya Jambaya Stambaya 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 Mohaya Mohaya Banjaya Banjaya Tharjaya Tharjaya Hrim Hrim Hum Hum Pat Swaha Om Marichye Sarasara Moiha Moiha Vimoiha Vimoiha Apakramya Apakramya Sarva Dushta Satwan Pate Utpate Sarva Vitna Vinayaka Apasarantuma Tishtantu Triratna Satyena Swaha Om Chanda Praparamachanda Swaha Om Agali Pagali Panchagali Sarva Dushta Pradushtanam Kayavakshittam Mukam Chaksusi Banda Banda Hum 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 Pat 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 Swaha. So that's the long mantra of Mahamarichi. This Mahamarichi is a long mantra for Mahamarichi. Short one is Om Marichi Mam Swaha. Okay, so this deity. இவங்களை பற்றி, இந்த மகாமாரிச்சி வந்து பற்றி நான் ஏற்கனவே என்னோட லைவ் வீடியோவில் நாட் லைவ் வீடியோ, என்னோட டிக்டாக் வீடியோவில் நான் உங்களை பற்றி போட்டிருப்பேன். அண்ட் தென் இந்தியன் வெர்ஷனோட பிக்சர்ஸ் கூட அதில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். திருப்பி நிறைய பேர் கேட்குங்க, who is மகாமாரிச்சி? மகாமாரிச்சி ஷீ இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் கிரீன் தாரா. ஒரு கிரீன் தாராவுடைய அவதாரம் தான் இவங்க. ஸோ ஒசேர்மா. So you guys can check in Google or say Mahamarichi or Marichi Buddha, Bodhisattva Marichi. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டாரி விக்கிபீடியாலாம் வரும். ஸோ மேபி for your information you go and find there. ஓ இல்லைனா ஹிமாலயா ஆர்ட் சாஸ், ஹிமாலயா ஆர்ட் ஸ்டுடியோன்னு இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா இட்ஸ் authentic pages from Buddhist lineage gurus. ஸோ நீங்கள் அதை போனீங்கன்னா மாரிச்சி தத்துனீங்களா, you can get lot of information about her. ஸோ 7 காற்று பண்டி ரதத்தின் மேல் வருபவள், 3 முகம் உண்பவள். 3 முகத்தில் வராக முகம், கொஞ்சம் குரோதமான முகம், இந்த சோப்பு முகம் வந்து ரொம்ப குரோதமாக இருப்பாங்க. நடுவில் சௌமியமாக சாந்தமாக இருப்பாங்க. இது வராக முகம், காற்று பண்டி முகம். ஸோ 8 கைகள் கொண்பவள், கனகவரணம். ஸோ வாட் த பெனிஃபிட்? நிறைய பேர் கேட்பீங்க, இந்த மந்திரத்தை சொன்னால் இவங்கள வந்து நம்ம தியானம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் இட்? ஸோ த பெனிஃபிட்ஸ் இஸ் வெரி ஈஸி. த பெனிஃபிட் இஸ் டு ப்ரொடெக்ட் யூ wherever you go. உங்களுக்கு வந்து நம்மளுக்கு எதிர்பாராமல் ஆகால மரணம் வரலாம், ஆக்சிடென்ட் ஆகால மரணம் வரலாம். உங்களுக்கு எதிர்பாராப்ப யாராச்சும் உங்களுக்கு செய்வன செஞ்சாங்கன்னா இட் கேன் கட் இட் ஆஃப். இல்லைனா நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கே கண்ணுக்கு தெரியாத அமானுஷ சக்திகளாக இருக்கும். அந்த அமானுஷ சக்தியை வெட்டுப்படுறது இந்த மகாமாரிச்சி. மாரிச்சி, மாரிச்சி, MARICHI, மாரிச்சி. வெயிட், மாரிச்சி. Okay, I send you ready Marichi. Yes, Marichi. So you can see this. So just when I say ஆகால மரணம் இருக்காது உங்களுக்கு. அமானுஷ சக்தி, அதாவது பூத பிரேத பிசாசு இந்த மாதிரி அமானுஷ சக்திகளிலிருந்து வெளிப்படலாம். உங்களுக்கு யாராச்சும் செய்வனை கோளாறு அன்பரிச்சுனா கூட இவங்க மந்திரத்தை சொன்னாலே அந்த சர்வ துஷ்ட பிரதுஷ்டானம்,
அதாவது அந்த மந்திரத்தில் வந்து எக்ஸ்பிளைன் நான் கொடுக்கல. ஐ திங்க் ஐம் கோயிங் டு கிவ் த எக்ஸ்பிளனேஷன். வதாலி 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 வராலி வராகமுகி. ஓகே, இட்ஸ் அ 4 தாக்கினிஸ் ஆஃப் மாரிச்சியோட 4 பரிவார யோகினிங்க. ஸோ வதாலி ஒரு யோகினி, வதாலி ஒரு யோகினி, வராலி ஒரு யோகினி, வராகமுகி ஒரு யோகினி. So they have 5 yoginis surround this Marichi Devi. So அந்த சர்வ துஷ்ட பிரதுஷ்டானம், எல்லா துஷ்டர்கள் அப்படின்னு சொன்னா வெளியே இருக்கிற துஷ்டர்களும் நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கிற துஷ்டங்கள். அதாவது வெளியே இருக்கிற துஷ்டர்கள் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியாத சத்துருகள், எனிமீஸ், நம்மள வளர்ச்சி வரக்கூடாதுன்னு ஒரு சில பேர் நம்மளுக்கு இருப்பாங்க பாருங்களேன். அந்த மாதிரி ஆளுங்களையும் சரி, இல்லை உங்களை எப்படியாச்சும் தீர்த்து கத்தணும்னு சொல்லி சில கூட்டம் உங்களை அழிஞ்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மக்குள்ள இருக்கிற துஷ்டர்கள், அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், இந்த மாதிரி துஷ்டர்களை அதக்கி சர்வ துஷ்ட பிரதுஷ்டானம், துஷ்டர்களை துஷ்டமாக ஆக்குறது இந்த மாரிச்சியோடைய வேலை. அண்ட் தென் சக்ஷுர் முகம் பண்ட சக்ஷுர்னா இந்த நம்மளோட சென்சஸ், நம்ம சென்சஸை வந்து அந்த சென்சஸை வந்து பண்ட கத்துறது. ஓகே, பண்ட மீன்ஸ் கத்துறது. முகம் ஜம்பையன்னா அடக்கி வைக்கிறது, அடக்கி ஜம்பம் பண்றது, ஜம்பைய ஸ்தம்பனம். தமிழ்ல எனக்கு தெரியல எப்படி சொல்றதுன்னு. ஸ்தம்பனம் பண்றது. மோகய மீன்ஸ் இந்த மோகத்துல இருந்து வெளியாகணும். மோகய ஸ்வாஹா. So this is the meaning of mantra of Marichi. Okay, Marichi, is that correct? Yes. No, not dust star shine, not Marachi. It's a Marichi, Marichi, Marichi. Okay, this is not a Hindu goddess. Yeah, this is a pure Buddhist deity, and it's all I talk about is all about Buddhist practices. Okay, so yeah, so now I'm going to do sadhana for you. Are you look Pinoy? I'm not Pinoy. I'm Malaysian Indian, Chindian. Okay, I'm going to do the sadhana of Marichi. It's very short form. So ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பெண்டமிக் டைமில் கஷ்டப்படுறீங்க, நிறைய உங்களுக்கே தெரியாமல் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ வென் யூ டூ த Marichi ப்ராக்டிஸ், ஷி என்ஹான்ஸ் யுவர் மைண்ட். அதாவது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம தான். ஓகேவா? ஸோ நம்மளே இந்த பிரச்சனையை உருவாக்கிட்டு அந்த பிரச்சனை வந்து வேற ஆள் மூலியமாக தான் வந்துச்சு, யார் மூலியமாக தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அது நம்மளோட அக்ஞாயம். அதனால இந்த Marichi சாதனா, இந்த Marichi மந்திரம் நம்ம செய்யும் போது what will happen is you will realize yourself. You will realize that your own problems is come from within you. So Marichi will make you realize that, and she clear all your obstacles. அதாவது விக்னங்களை வெட்டி விடுபவள், ஜம்பனம், ஸ்தம்பனம், மோகனம், பண்டனம் செய்பவள் இந்த Marichi. Okay, and then you will gain lot of memory power, and then you will get a self courageous. எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும், எது பண்ணுவோம், செஞ்சு இன்னைக்கு உடைய பிரச்சனையை இன்னைக்கே செய்வோம் அப்படின்னு அந்த ஒரு துணிச்சல் உங்களுக்கு வரும். ஸோ that's the thing. So yeah, I'm going to do the sadhana of Marichi. I will there's an English version. I chant in English version. Okay, in the Buddha, Dharma and Sangha I take refuge until I attain enlightenment. To the merit of practicing generosity and so on, may I attain Buddhahood for the benefit of all sentient beings. In the Buddha, Dharma and Sangha, I take the supreme refuge and I attain enlightenment. To the merit of practicing generosity and so on, may I attain Buddhahood for the benefit of all sentient beings. In the Buddha, Dharma and Sangha, I take refuge, I attain enlightenment. To the merit of practicing generosity and so on, may I attain Buddhahood for the benefit of all sentient beings. Instantaneously, out of state of emptiness, upon a chariot drawn before a 7 saws, in the heart of a lotus and moon disk, arise Marichi out of syllable mum. Okay, so this is main part, how to do the meditation from shunyata. You make your mind clear all your obstacles and whatever thing that thought that arise, let it be just in emptiness. Okay, just rest and feel the emptiness.
And then from the emptiness or from the shunyata comes a chariot. Okay, comes the chariots pulled by 7 boars. You just visualize in front of yourself. You just visualize there's a 7 boars, 7 பன்றிகள் ரதத்தின் மேல். அந்த ரதத்தின் மேல் மம் என்ற பீஜம், அது தமிழ்ல கூட இருக்கலாம், இங்கிலீஷ்ல கூட இருக்கலாம், yellow கலர்ல இருக்கணும், அதாவது மஞ்சள் நிறத்தில் மம் அந்த பீஜம் இருக்கணும். Okay, and then on the chariot, அந்த ரதத்தின் மேல் சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அந்த சூரிய சந்திரன் மண்டலத்துக்கு மேல மம் பீஜம், அந்த மம் பீஜத்துக்கு மேல அந்த மம் பீஜம் become this marichi. அந்த மம் பீஜம் தான் மாரிச்சியா மாறுது. So you just visualize or meditate in that way. And okay. So, and then that you said she is golden in color, wears jewel ornaments, and is clothed in upper and lower garments of silk. Her right hand is gesture supreme giving and holds a branch of Asoka Kanta, while her left hand holds a needle and thread. From her radiant heart center she emanates countless form identical to herself. அதாவது இப்போ அந்த மம் பீஜத்திலேருந்து இந்த ரூபம் வருதா, அந்த ரூபம்ல நீங்க மினுக்கு இருக்கும்போது, அதாவது அந்த மாரிச்சி வந்து மினுக்கு இப்படி இருக்காங்க, அந்த ரூபத்துல இருந்து பல மாரிச்சி வராங்க. அதாவது அவங்க ஹிருதயத்துல இருந்து நிறைய மாரிச்சி ஒரு ரூபம் ஒரு பபிள் மாதிரி வெளியாகுது. இப்போ நீங்க பபிள் ஊறினீங்க நிறைய பபிள் வரும்ல, அதே மாதிரி இவங்க பிரதான ரூபத்துல இருந்து நிறைய மாரிச்சி வர்றாங்க. அந்த மாதிரி நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. and then you chant the mantra. And the meditation பண்ணிக்கிட்டு you chant the mantra. You can use any mala. So you just take the mala, right or left hand, it depends on you. So for me, left hand. So Om Marichi Mam Swaha. Just close your eye, you just feel. You just see the Marichi all over like a bubble in front of you, and then you chant Om Marichi Mam Swaha, 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 Om Marichi Mam Swaha. You can chant 7 times, you can chant 21 times, you can chant 108 times and more. 7 தடவை நீங்க ஜபம் பண்ணலாம், 21 தடவை நீங்க ஜபம் பண்ணலாம், இல்ல 108 தடவை நீங்க ஜபம் பண்ணலாம், இல்ல அதுக்கும் மேல 1000 தடவை லட்சக்கணக்கில் கூட நீங்க ஜபம் பண்ணலாம். So it's very good. So Om Marichi, you visualize in front of yourself is a Marichi with a chariot. அந்த 7 பன்றி காற்று பன்றி ரதத்தின் மேல் மாரிச்சி, 3 முகம் 8 கைகள் கொண்ட மாரிச்சி. அங்க அந்த மாரிச்சில இருந்து நிறைய மாரிச்சி பபிள் மாதிரி நிறைய மாரிச்சி இருக்காங்க. So you just visualize and then you just do the mantra. Om Marichi Mam Swaha, Om Marichi Mam Swaha, Marichi Mam Swaha, Om Marichi Mam Swaha, 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 Om Marichi Mam Swaha, Marichi Mam Swaha. Okay, and then through the merit of this, may I swiftly attain the realization of Marichi, who is none other than Tara. Marichi is a supreme Buddha, and thereby may every single sentient beings reach this stage of perfection too. Okay, so those everyone, I have given the transmission of the practice and long, middle and short mantra of Marichi. So short mantra of Marichi is Om Marichi Mam Swaha. Anyone can chant. If you need long mantra, please PM me. Long mantra is Om Vadali Varali Varahamukhi Sarva Dushta Pradushtanam Sakshur Mukam Banda Swaha. Okay, so Marichi practice is very profound. Bengali la vandu innum Marichi vandu kumtittu irukanga, innum Marichi practice பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் indirectly. So actually, for your information, Marichi is the first form of Varahi. So that's why அந்த வராகிக்கும் இந்த வராகிக்கும் is similar, look same. பன்றி ரதத்தின் மேல் வருபவள் 3 முகம், அந்த 3வது முகம் வராக முகம், 8 கை கொண்டவள் இந்த மகா மாரிச்சி. She's a Buddhist goddess actually. It's spoken by a Buddha himself. Okay, Om Marichi Mam Swaha. Gewadi yin yudu dan lama sagi druguna de machige me bayan da bashong chanja senchorin bachi magi panam gigu chin gewanyen pa me bayang juna sundu peva shong. Where there is no dharma, let there be a dharma. Where there is a feminine, let all that feminine and obstacles be pacified. May there is a bliss and happiness. May all sentient beings be well and happy. Okay, so I think I given the transmission of Marichi,
and the mantra of Marichi. So anyone can please do. Kandipa saying yeah. Vanakkam, Daniel. Dinesh. Okay. So today I given talk Imulapati mantra diksha and then all the practice of Marichi that I tell to you. So please do this practice. Actually, Marichi நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து gain சித்தி and then you will become like Marichi. ஹலோ வணக்கம். மாத்ரே நமக. நான் தினேஷ் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. இப்ப தமிழ் கடவுள் பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி அப்படிங்கிற ஒரு தேவி இருக்காங்க. ம்ஹும். அதாவது மகாலட்சுமி, சரஸ்வதி, தேவி துர்கா 3 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்ரீதேவி அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க. ம்ஹும். ஸோ என் கருத்து லைக் மை ஃபீலிங் என்னன்னா மேபி ஒரு கனெக்ஷன் இருக்கலாம் தான். Okay. அண்ட் இப்ப அந்த just a question about the Buddhist goddess. Okay. அந்த 3 முகம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, வாரா Wait. I'm really lightful. I'm actually Chinese and Indian mixture. Okay. Daniel just PM me. சொல்லையா. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முகம் வாராகி முகம், இன்னொன்னு வந்து சாந்த ஸ்வரூபினி, இன்னொன்னு வந்து உக்ர ஸ்வரூபினி, கரெக்ட் இல்ல? Okay, yes. சோ அந்த இந்த பக்கம் இருக்காங்கல்ல, லைக் அந்த நடுவுல இருக்கிற Yes, I'm Indian. சோ அவங்க தான் அதி உக்ர ஸ்வரூபினியான கடவுள் அவங்க புத்திஸ்ட் இல்ல? This one. Actually வந்து Yeah. Buddhist practiceல வந்து creator god அப்படின்னு ஒண்ணு இல்ல. But we doing this deity practice எதுக்கு பண்றோம்னா to become the deity. அதாவது for example நீ வச்சுக்கோயேன். இப்போ நீ புத்தரை வந்து சும்மா ஒரு ஓகே நீ வந்து ஜக்கி சான் ஃபேன் லெட்ஸ் சேல ஜக்கி சான் ஃபேன் உனக்கு கொங்ஃபு பைத்தியம். ஸோ உனக்கு கொங்ஃபு பழகணும், கொங்ஃபு மாதிரி அவர் மாதிரி சண்டை போடணும் உனக்கு ஆசை. பட் நீ வரும் ஜக்கி சானை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தையா உன்னால ஜக்கி சானா ஆக முடியுமா? தெரிய முடியாது. அதே மாதிரி ஜக்கி சானா ஆகணும்னா நீ நல்ல குரு கிட்ட போயிட்டு அந்த கொங்ஃபுவை பழகணும். பழகினாதான் நீ வந்து ஜக்கி சானா ஆக முடியும். அதே மாதிரிதான் நம்ம எல்லாரும் அந்த தெய்வீக தன்மையை எல்லாத்துக்கும் அந்த தெய்வீக தன்மை இருக்கு. அதாவது எங்க புத்திஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா we all are Buddhas. நம்ம எல்லாம் புத்தர்கள் தான். சோ அந்த புத்த நிலையை அடையறதுக்கு நம்ம புத்தரை மட்டும் இப்படி கும்பிட்டா போதாது. சில பயிற்சி செஞ்சால் நீங்களும் புத்த நிலையை அடையலாம். சோ இன்னும் அதுக்கு என்ன எவிடன்ஸ் கேட்டீங்க? இன்னும் நேபாள், திபேட்லயே வந்து இந்த மாதிரி புத்த நிலையை அறிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐதர் பை மாரிச்சி பிராக்டிஸ் பண்ணவங்களோ இல்ல மற்ற டெய்டி பிராக்டிஸ் பண்ணவங்களோ attain that சித்தி. அந்த சித்தி அடைஞ்சு அந்த புத்தன் அடைஞ்சு நிறைய பேர் இப்போ வரைக்கும் 21st centuryல இருக்காங்க. ஐ கேன் ஷோ த ப்ரூஃப். ஓகே. ஓகே. சோ இப்ப தமிழ் நான் எப்படி சொல்றேன்னா பிரிச்சு பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு இந்த புத்திஸ்ட்லாம் அவ்வளவா தெரியாது. ஏன்னா உங்க வீடியோ நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஐ ஆல்சோ லேர்ன் சம்ல. அண்ட் அந்த கமெண்ட்ல எப்படி சொல்றது லைக் பீப்புள் எல்லா கடவுளும் சரி சமன்னு நான் சொல்ல விரும்புறேன் எல்லாருக்கும். ஏன்னா இங்க சில பேர் தமிழ் கடவுளும் சிவன் மட்டும் தான் ஒண்ணு, கிறிஸ்டியர் ஜீசஸ் தான் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளும் ஒருதான். இப்ப நம்மள ஏதோ கேட்டேன்ல, கல்வி குறிந்தவங்கள் வந்து மகா சரஸ்வதி. அப்ப புத்திஸ்ட்க்கு அந்த மாதிரி கல்விக்கு உரிந்த தெய்வங்கள் இருக்காங்களா? இருக்கு. கல்வின்னு சொல்ல மாட்டோம், ஞானத்துக்கு உண்டான. ஏன்னா புத்தரே ஞான சுதர் தானே. சோ அந்த ஞான சுதரத்துக்கு கேன் யூ டூ சாண்டிங் ஃபார் அஸ் ஜஸ்ட் ஒன் ஷாட்? வெயிட். சோ இன் விளங்குதா? விளங்குதுண்ணா. ஹலோ. சோ ஞானத்துக்கு அடையிறது எப்படின்னா பார்த்தா மஞ்சுஸ்ரீன்னு ஒருத்தர் இருக்காரு. மஞ்சுஸ்ரீ வந்து இஸ் அ போதிசத்வர்.
ஸோ மஞ்சுஸ்ரீ வந்து நீங்க கூகுளில் கூட செக் பண்ணலாம். மஞ்சுஸ்ரீன்னு சொன்னீங்கன்னா செக் பண்ணலாம். ஸோ மஞ்சுஸ்ரீ வந்து இஸ் இமனேஷன் ஒரு புத்தனுடைய ஞான அம்சமான ஒரு ஒரு ரூபம் மஞ்சுஸ்ரீ. ஸோ மஞ்சுஸ்ரீயோட ப்ராக்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ பிக்சர் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஐ கேன் ஷோ யூ. ஸோ திஸ் இஸ் மஞ்சுஸ்ரீ. இந்த மெயினா இருக்காரு பாத்தீங்களா, இதுதான் மெயின் ஆமா. மஞ்சுஸ்ரீ. இது எல்லாம் அவரோட ரூபம் தான். ஓகே. ஓகே. ஸோ மஞ்சுஸ்ரீ when you do மஞ்சுஸ்ரீ practice உங்களுக்கு வந்து மெமரி சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு மெமரி நல்லா மெமரி வரும். அண்ட் தென் நல்ல ஞாபக சக்தியா? பேச்சுத்தன்மை வாக்கு சித்தி உங்களுக்கு உண்டாகும். அண்ட் தென் உங்களுக்கு முக்காலத்தையும் உங்களால பார்க்க அந்த தன்மை அந்த சித்தி கிடைக்கும். அண்ட் தென் அட் லாஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் ஸ்டேஜ் யூ கேன் பிகம் புத்தா. ம். ஓகே. அண்ட் ஓகே. அப்புறம் அந்த யோகினி அப்படின்னு சொன்னீங்கல்ல இல்லையா? வஜ்ர யோகினி. ஒன் செகண்ட். ஓகே. அந்த யோகினின்னு சொன்னீங்களா, அப்படின்னா என்ன? எனக்கு யோகினி இஸ் a ஃபீமேல் எனர்ஜி. யோகினி வந்து ஹிந்து மதத்திலே இருக்கு. ஆனா ஹிந்து மதத்துல ஹிந்து மதத்துல இருக்க யோகினி வந்து நான் அதை பத்தி பேச வரல. ஸோ மேபி நீ வந்து அந்த இருக்கிற லைன்ல இருக்கிறவங்க குருமார்கள் கிட்ட நீ போய் கேட்கலாம். ஆனா என் புத்திஸ்ட்ல குருட்ட நான் கேட்கலான்னு இருந்தேன். நீங்க புத்திஸ்ட் இருக்கிற யோகினிஸ் அண்ட் டார்கினிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தே ஆர் ஜஸ்ட் எனர்ஜி விதின் யூ. இப்ப நம்ம உடம்புல பிராண சக்தி தான் அந்த யோகினி. அதனால்தான் இன் புத்திசம் வி சேட் யோகினி வந்து ஸ்கை டான்சர்ஸ். ஸ்காய் வந்து அந்த மேகங்கள் எப்படி ஒரு ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஒரு ரூபம் இல்லாம ஒரு மாதிரி போகுதோ, ஸோ நம்ம ம், ம், உடம்புல இருக்கிற பிராண சக்தி தான் அந்த யோகினிங்க. ஸோ when we do the யோகினி practice we actually control our body. இது ரொம்ப ம். கொஞ்சம் ஹையர் லெவல். ஸோ மேபி ஐ திங்க் நீ அதுக்கு போவாதல்ல, இப்போதைக்கு அது போவாது. ஓகே. ஓகே. என்னமோல ஆ எனக்கு தெரிஞ்சு ஆமா, என் குரு சொல்லியிருந்தாரு. ஐ நோ இட்ஸ் ட்ரூ ஆல்சோ பிகாஸ் ஏன்னா புத்தரும் ஒரு எப்படி சொல்றது, விஷ்ணு பகவானின் அவதாரம் என்று சொல்றாங்களே, உண்மையா? நோ நோ. யா. அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து நீ என்னோட வீடியோலயே போய் பார்க்கலாம். ஒரு ராணா ரிம்போச்சேன்னு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அதுக்கு. ஸோ நீ அந்த வீடியோ போய் பாரு. ஓகே, ஷூர். ஓகே. நீ யூடியூப்ல போயிட்டு ராணா ரிம்போச்சே அப்படின்னு தட்டு அவரோட எக்ஸ்பிளனேஷன் வரும். இஸ் இட் புத்தா இஸ் அவதார் ஆஃப் விஷ்ணு அப்படின்னு அவர் அழகா தெளிவா சன்ஸ்கிரிட் வெர்ஷன் அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கிற விஷயத்துல எடுத்து அவர் பேசியிருப்பாரு. ஸோ மேபி யூ கோ அண்ட் see that வீடியோல. ஆனா உங்க டிக்டாக் வீடியோல பார்த்துருக்கேன். லைக் நீங்க காமாட்சி அம்மனோட இது வச்சிருந்தீங்கல்ல, விக்கிரகம். காமாட்சி அம்மனா? இல்ல என்கிட்ட காமாட்சி அம்மன் இருக்கு. துர்க்கை அம்மனா ஏதோ ஒரு அம்மன் தான் அது. ம்ஹ்ம். சாரி, ஐ டோன்ட் நோ. அவ்வளோ தெரியல. அவங்க வந்து ஆம், இப்ப பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மன் வந்து 9 அவதாரம் இருக்காங்க. சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகிரன் கன்ற அந்த மாதிரின்னு. தட் பார்ட் நீ வந்து அந்த இதுல இருக்கிறவங்க கிட்ட நீ போய் கேட்கலாமே. நீ யாராச்சும் அதுல துர்கா உபாசனம் பண்றவங்க, துர்காவை பிரதான உபாசனம் பண்றவங்க கிட்ட நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எனக்கு பதில் இல்ல. இருந்தாலும் நான் இல்ல சொல்ல மாட்டேன். ஸோ நீங்க அப்படி அந்த இல்ல இல்ல நபர்கிட்ட நீங்க கேட்கலாம். இல்ல, நான் தமிழ் அந்த மாதிரி கேட்கல. அந்த மாதிரி யோகினி வந்து லைக் அந்த மாதிரி அவதாரம் எடுத்திருக்காங்களா, இல்ல அந்த அந்த என்னமோ இல்ல கிரீன் தாரா இருக்காங்களே, அந்த அந்த அவங்களும் அந்த மாதிரி ஏதாச்சும் அவதாரம் எடுத்திருக்காங்களான்னு கேட்டேன். அவதாரம் சொல்ல முடியாது. ஒரு இமேனேஷன் மாரி சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு பால்லயே நீ நெறைய ஜாமான் உருவாக்கலாம். அதே மாரி அந்த கிரீன் தாரால இருந்து 21 ரூபம் வந்துச்சு. ஐ மீன் 21 தாராஸ். 21 taras, each tara has their own function and things. ஸோ நீ போயிட்டு 21 taras தனித்தனியா அது வரும். நெறைய வரும். பிக் டாப் தாரா பத்தி பேசினாலே அது பிக் டாபிக். ஓகே. No, I don't have case album. ஓகே. ஸ்ரீ மாத்திரை நம்ம நான் So, அவங்க வேற வீடியோல okay, சந்திக்கலாம். okay, sure. Bye. Take care. So Jambala practice maybe in my next session or next live videos.
I will talk about this Jambala practice, who's a goddess of wealth. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ காசு பணம் luck and then people need money to survive in this pandemic time. So Jambala practice is very good for that. So maybe maybe next session or next live video la வந்து I giving this Jambala practice, a Buddha of wealth. Okay, so for now யார் யார் இந்த வீடியோ நீங்கள் மாரிச்சியோட மந்திரம் எடுத்தீங்களோ, இந்த மாரிச்சியோட ப்ராக்டிஸ் நீங்கள் எடுத்தீங்களோ, இட்ஸ் ஆல்சோ குட் பிகாஸ் மாரிச்சி ஆல்சோ கிவர் ஆஃப் வெல்த். மாரிச்சியும் வசுக்கள் கொடுப்பவள், காசு பணம் அந்த மாதிரி லக்கில் கொடுக்குற ஒரு தெய்வம் தான் இந்த மாரிச்சி. பிகாஸ் yellow in color, yellow is represent wealth or increasing. So you can do the practice. Okay, so Marichi Mam Swaha, Marichi Mam Swaha, that's the short mantra. And those who need the long mantra can PM me, I can give you the long mantra. Who's are requesting? Sorry, I'm just sorry for that. Sorry for waiting. Hello. Hello. So I think someone is disconnected. So actually another thing when you're practicing Marichi, you guys can predict உன்னால ஒரு விஷயம் நடக்குதா அது முன்கூட்டியே practice. So do the practice, yeah. Okay, I recite the mantra again, the long version of mantra. Okay. For you, for the blessings, okay, I recite the wrong versions of mantra. Om Vadali Vadali Varali Varaha Mukhe Sarva Dushta Pradushthanam Sakshur Mukham Banda 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 Mukham Jambaya Stambhaya Moghaya Swaha. Om Marichiye Mam Swaha. Om Varali Vadali Vathali Varaha Mukhi सर्वदुष्टप्रदुष्टानां चक्षुर्मुखं भण्ड स्वाहा. ॐ वराली वदाली वताली वराहमुखी सर्वदुष्टप्रदुष्टानां चक्षुर्मुखं भण्ड स्वाहा. ॐ वराली वदाली वथाली वराहमुखी सर्वदुष्टप्रदुष्टानां चक्षुर्मुखं भण्ड स्वाहा. ॐ वराली वदाली वथाली वराहमुखी सर्वदुष्टप्रदुष्टानां चक्षुर्मुखं भण्ड स्वाहा. ॐ मारिचे मम 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 स्वाहा. Anyone can chant this mantra, so chant with me 21 times. Om Marichi Mam Swaha. 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 Om Arya Marichi Saparivara Argam Pratikshaya Swaha. Om Arya Marichi Saparivara Patyam Pratikshaya Swaha. Om Marichi Saparivara Pushpe Pratikshaya Swaha. Om Arya Marichi Saparivara Dupe Pratikshaya Swaha. Om Arya Marichi Saparivara Deepe Pratikshaya Swaha. Om Arya Marichi Saparivara Gandhe Pratikshaya Swaha. Om Arya Marichi
सपरिवारा निवेद्ये प्रतीक्षा स्वाहा ओम आर्य मारीषि सपरिवारा भद्रशब्द प्रतीक्षाय स्वाहा ओम आर्य मारीषि सपरिवारा उमा होम ह्री. So, for the benefit of all sentient beings, எல்லாற்ற நன்மைக்காக லோக க்ஷேமத்துக்காக I given this by the blessings of my guru and all the Buddhist gurus, Vajra gurus. அவங்களோட அனுகிரகத்தினால blessingனால I'm giving this Marichi mantra to all who wishing see the my live videos, and please practice Marichi and do her mantra if possible. முடிஞ்சா 100,000 தடவை செய்யுங்க. Take your time, no one force you. Take your time and do the mantra, and you will see the result and benefits in your lifetime. Have faith in your practice, in Marichi practice, and always do the meditation of Marichi as a how that I say to you. Marichi enikku dhyana பண்ணுங்க. Just wherever you're walking, நீங்க drive பண்ணும்போதோ, or you are eating, or you are wherever you're talking to friends, just think and recite the mantra within. மனசுக்குள்ளே அந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம். இல்லை when you just make ஒரு time எடுத்து just have a Marichi photo and then put the Marichi photo or statue and then make offerings, any kinds of offering. எது வேணாலும் offering பண்ணலாம். You can offer flowers, தீபங்கள், ஊதுபத்தி, சாம்பிராணி, and you can offer flowers or vegetarian foods, fruits, juice, milk, அந்த மாதிரி நீங்கள் ஆஃபர் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஆஃபர் பண்ணிட்டு, because Marichi is a Buddha, she is a complete Buddha. ஸோ புத்தர்களுக்கு வந்து இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது இருந்தால் தான் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன், இது இல்லைன்னா அவங்களுக்கு அனுகிரகம் பண்ண மற்றலாம் எதுவுமே கிடையாது. பிகாஸ் தே ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபைல்மெண்ட்ஸ். அந்த கிளேஷங்கள், மனிதர்களுக்கு இருக்கிற கிளேஷங்களை இருந்து வெளிப்பட்டவர்கள் தான் புத்தர்கள் அப்படின்னு. ஸோ Marichi is a complete Buddha. ஸோ she don't have any kinds of ஆசை பாசம் இருக்கு, பிடிக்கும் பிடிக்காது, கோவம் வரும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. she is complete Buddha. So you can offer anything you have. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஆஃபர் பண்ணலாம். and then you do the sadhana, the meditation. take refuge. புத்த தர்ம சங்கத்தின் சரணாகதி அடித்த பிறகு அந்த just meditate in emptiness, and then emptiness come. அந்த 7 பந்திரி ரதத்தின் மேல் சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அந்த சந்திர மண்டலத்தின் மேலே மஞ்ச நிற மம் பீஜம், அந்த மம் பீஜம் அழகாக அந்த 3 முகம் 8 கை கொண்ட அந்த தேவி மகாமாரிச்சியாக மாறுகின்றன. அது மாறிட்ட பிறகு அந்த மகாமாரிச்சி ஒரு ஹிருதயத்தில் இருந்து இன்னும் நிறைய பபிள் மாதிரி மாரிச்சு வெளியாக வராங்க. அந்த மாதிரி இமேஜினேஷன், அந்த விஷுவலைசேஷன், இமேஜினேஷன் பண்ணி and then you do the mantra Om Marichi Mam Swa, Marichi Mam Swa, Marichi Mam Swa, Marichi Mam Swa. You will can get lot of things. Lot of things means you will understand the reality of yourself. Your mind will become very clarity and clairvoyance. You will be very become, how to say, you will become very compassionate for others. So yeah. Who are you and what are you? Again I ask you, who are you and what are you? What kind of questions is this? Oh my god. So yeah, and thanks for have a time, and may the blessings of Buddha, Dharma, Sangha, and all the bodhisattvas and dakas and dakinis and Mother Marichi be blessed all. So those who interested, please PM me so I can give you the long mantra of Marichi, Om Badali Varali Varahmukhi, and that mantra. And those who have questions and how to practice, எப்படி வந்து Marichi practice பண்ணுறதுலாம் உங்களுக்கு questions இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட PM பண்ணலாம். I will teach you how to do that. So yeah, I think I got saw in my live video there's a Malay people here, and then minta maaf ya, saya bukan orang Melayu ya, saya orang Cina campur India, saya mixed blood. Saya bukan orang Melayu, muka macam Melayu tapi bukan Melayu ya, okay. Saya cakap pasal tentang agama Buddha dan praktisi agama Buddha itu saja. Apa-apa saja agamaku, agamamu untukmu, agamaku untukku. So take respect, give respect,
So tak salah kan kalau kita agak belajar pasal agama lain, tapi cuma yang kalau orang yang Islam jangan follow that agama lah. You agama you just follow your religion, okay? So kita kena bagi how to say, kita kena bagi hormat kepada agama lain supaya kita belajar tentang agama lain, supaya kita ada clarity untuk membuatkan harmoni dan toleransi. Itu saja ya. So jangan salah faham, saya bukan. Okay, so வணக்கம், நன்றி. யார் யாருக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக இதில் இப்போ நீங்கள் கேட்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது லைவ் வீடியோ. ஸோ ஏதாவது கேள்விகள் இந்த புத்திஸ்ட் பௌத்தத்தை சம்மந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் கேளுங்க, தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. ஸோ இந்த மாரிச்சி பற்றி ஏதாவது, மாரிச்சியோட மந்திரங்கள், இந்த சாதனை, அந்த ப்ராக்டிஸ் பற்றி ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா யூ கைஸ் கேன் ஆஸ்க். ஸோ got 10 more minutes to go. ஸோ ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே மெசேஜ் பண்ணலாம், இல்லை நீங்கள் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். Stay safe always, okay? So my next session, maybe next month, I will give on Jambala practice, the Buddha of wealth. யார் யாருக்கு பண பிரச்சனை இருந்துச்சுன்னா you guys can do this practice. Maybe next month I will do this transmission, so please join. Okay, so may you have the blessings of Marichi. Feel that Marichi blessing on your head. Okay, this is Marichi. So any other questions regarding on this? Where's this? Hi Mishalini, hi, how are you? How's your day? So just chant the Marichi mantra. Om Marichi Mam Swaha, Marichi Mam Swaha, Marichi Mam Swaha. Hi Mindset SCC, how are you? Om Marichi Mam Swaha, Marichi Mam Swaha, Marichi Mam Swaha, Marichi Mam Swaha. Harini Sri, hi. Om Marichi Mam Swaha, Om Marichi Mam Swaha. I need one Marichi photo. I think you can Google, and you check. Marichis will be like this. Hi. Hi, வணக்கம். Hi. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. மாரிச்சியோட போட்டோ கிடைக்குமா? இல்ல அது எப்படி இந்த மந்திரத்தை சொல்லுறதுன்னா அவங்க போட்டோ மாரிச்சி நீங்க கடையில கிடைக்காது. பட் நீங்க வந்து கூகுள் போனீங்கன்னா யூ கேன் கெட் லாட் ஆஃப் மாரிச்சி பிக்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பிக்சர் பிடிச்சிருக்கோ நீங்க ஜஸ்ட் பிரிண்ட் இட் அவுட்லாம் பிரிமின். ஓகே. ஸோ அந்த மந்திரம், அந்த பீச் மந்திரம் மாரிச்சிக்கு ஏதாவதுங்க? மம், MAM, மம். எல்லோ கலர் மம். நீங்க அது சமஸ்கிருதத்துல தெரிஞ்சா சமஸ்கிருதத்துல போடலாம், இல்ல உங்களுக்கு தமிழ்ல கூட நீங்க போடலாம். மா இம் கூட போடலாம். ஆனா அந்த எழுத்து வந்து மஞ்சள் கலரா இருக்கணும், yellow in color. or இங்கிலீஷ்னா MAM ல. மம். ஸோ அது படிக்கிறதுனா the main mantra, மூல மந்த்ரா வந்து ஷார்ட் வெர்ஷன் இருக்கு, and then long version. ஷார்ட் வெர்ஷன் வந்து ஓம் மாரிச்சி மம் ஸ்வாஹா. ஓம் மாரிச்சி மம் ஸ்வாஹா. அவ்வளவுதான். இட்ஸ் a ஷார்ட் வெர்ஷன். லாங் வெர்ஷன் வந்து அது கொஞ்சம் நிறைய இருக்கு. அதான் முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க, நான் கேட்டேன். ஸோ இப்ப நான் வந்து நீங்க சொன்னீங்க கூகுள்ல இருந்து இது பண்ணிட்டு, இஸ் இட் பாசிபிள் இப்ப போன்ல இருந்து அந்த போட்டோ இருக்கு, அந்த மந்திரத்தை படிச்சா அது ஒர்க் பண்ணுமா என்னது?
கேன் நாட் நெசசரி நீங்க அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு வைக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, லைக் லெட்ஸ் சே இப்ப மாரிச்சி ஃபோட்டோ இருக்கு. யூ ஜஸ்ட் விஷுவலைஸ் அவங்களோட என்னென்ன கையில வச்சிருக்காங்க, அவங்க முகம் எப்படி இந்த மாரி நீங்க ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு, ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணிட்டு, தென் யூ ஜஸ்ட் டூ தி மெடிடேஷன். ஓகே ஓகே ஓகே. மெடிடேஷன் அண்ட் உங்க மினுக்கு அந்த மாரிச்சி இருக்கிற மாதிரியும், அந்த மாரிச்சி இதய பாகத்துல இருந்து இன்னும் நெறைய மாரிச்சி பபிள் மாரி வர்ற மாரி நீங்க விஷுவலைசேஷன் imagination பண்ணிட்டு then you chant the mantra. Okay. What is the exact purpose of praying to Marichi? You see, Marichi at that time, Marichi is kind of a protector. You know, Okay. she can help you to protect you from uh, unwanted I mean அகால மரணம் அப்புறம் சில அமானுஷ சக்தி பிரச்சனை any things like worldly things material things she can help you. But the main highest goal to practice Marichi is to become Marichi. Means you to become the enlightened person, enlightened being. And okay, if it's related to wealth, money, and all that, யார இது And can, huh? that's why I say manja color. She is in a yellow form. Yellow is a color of increasing. So she can increase your siddhi or your wisdom. She increase your wealth or health, anything. So that's the symbol of her yellow form. So நீங்க வந்து இங்க தங்கி இருக்கீங்களா? I'm staying in PJ. Kerala தான் விஜய். இருக்கேன். ஓ. Uh, நீங்க என்ன சர்வீஸ் செய்றீங்க? for now, I'm just giving teachings and some mental health counseling. வேற என்ன இருக்கு? வேற அவ்வளவுதான் மண்டிபுங்க. Once if the person requested to do like puja அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணாதான் நான் செய்வேன் இல்லைன்னா I won't do. Let's say அவங்களுக்கு வந்து like தாய்த்து தகுடு any ஏதாச்சும்? yeah I have a chakra இந்த மாரிச்சி chakra or tara chakra அந்த chakras. But for now நேபாள்ல இருந்து வரணும் so இப்போ கொஞ்சம் ஸ்டாக் இல்ல due to MCO. So Okay. maybe request பண்ணா கிடைக்கும்னு நினைக்கிறேன்ல. How much does these things cost? No, it's just very முப்புதலி அவ்வளவுதான். It depends on எவ்வளவு பெருசுக்கு நீங்க அந்த சக்கரா வாங்குறீங்க இந்த சச்சாஸ்ன்னு நாங்க ஸோ அது சச்சா வந்து இட்ஸ் மேட் ஃப்ரம் ஹெர்பல் நிறைய மூலிகையை வந்து இடிச்சு லைக் கம்பவுண்ட் அண்ட் தென் மேக் லைக் ஸ்டாச்சு கம்பாசகி மாதிரி இருக்கும். காலத்துல ஸோ தட் இஸ் போட்டுருக்கீங்க. அது இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நான் இதுல இருக்கும். And then another one is a chakras. Chakras something like யந்திரம் மாதிரி இருக்கும்ல அது பார்க்க. Yeah, I now don't have. Okay. So இது இந்த மாதிரி பொருளுங்க எல்லாம் போடுறதுன்னா அதுக்கு ஏதாச்சும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும். According to Buddhist tradition, இப்ப நான் ஃபாலோ பண்றது வந்து இட்ஸ் நாட் அ தைலண்ட் திங். நான் தைலண்ட் இதே இல்ல. இட்ஸ் ஆல் ஒரிஜினல் தான்ட்ரிக் புத்திசம். சிம்பிளா சொன்னா திபெட்டன் புத்திசம்னே சொல்லலாம். அப்ப சொன்னாதான் புரியும். ஸோ Tibetan Buddhism, they actually use that pendant and all the stuff for you to increase and all your wishes to become. Oh. And most of people, Chinese வந்து ரொம்ப பாய்க்கிறாங்க. Chinese வந்து எனக்கு தெரிஞ்சு they using Jambala. Wait, I will show you. Jambala, yellow Jambala or Okay. chakras and something related to him because so that's why many Chinese they using this kind of stuff lah. And then they do Okay. the practice. Jambala practice don't only have அந்த pendant வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் இல்ல they doing the mantras of Jambala and doing the Jambala practice. So maybe next session, maybe next month வந்து I will do this Jambala transmission also, mantras and the practice all. Maybe you can join. ஒல்ல நீங்க எனக்கு PM பண்ணுங்க WhatsAppல maybe in WhatsApp I can personally give you this. Are you there? Hello? Okay, it's okay. Any other questions? It's okay, mine says SCC.
Vanakkam Veda Veda, Vanakkam. Any other questions? Om Marichi Mam Swaha. Om Marichi Mam Swaha. Yes, correct. Marichi Mam Swaha. Om Marichi Mam Swaha. Om Marichi Mam Swaha. Marichi Mam Swaha. Om Marichi Mam Swaha. 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 Om Marichi Mam Swaha. 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 Om Marichi Mam Swaha. Vanakkam Devi. Vanakkam. Om Marichi Mam Swaha. Marichi Mam Swaha. Marichi Mam Swaha. Om Marichi Mam Swaha. Marichi Mam Swaha. Marichi Mam Swaha. So, practicing Marichi, you should do morning or evening and this time. And then you should, when you do the Marichi mantra, visualize, and then you see the first light of the sunlight. So it's very good. Om Marichi Mam Swaha. Marichi Mam Swaha. Marichi Mam Swaha. Any other questions? Where other கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். Om Marichi Mam Swaha. Om Marichi Mam Swaha. Marichi Mam Swaha. Om Marichi Mam Swaha. Marichi Mam Swaha. Marichi Mam Swaha. Marichi Mam Swaha. Om Marichi Mam Swaha. 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 Marichi Om Marichi Mam Swaha. 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 Om Marichi Mam Swaha. 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 Om Marichi Mam Swaha. 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 Om Marichi Mam Swaha. 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 Om Marichi Mam Swaha. 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 Om Marichi Mam Swaha. 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 Om Marichi Mam Swaha. Om Marichi Mam Swaha. 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 Om Marichi Mam Swaha. Marichi Mam Swaha. Marichi Mam Swaha. Marichi Mam Swaha. Okay, so thank you guys. Stay tuned for other transmission. So when other transmissions come, I will do the practice and the transmission of the practice. So may all sentient beings well and happy. Namo Guru Buddha Bodhisattvebhyo Buddham cha Guruve Dharmam cha Tayini Sangham cha Mahate Tribhyo Pishatatam Namami. Sarva Mangalam. Take care all. Be safe, stay safe. Good night. Bye.